ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மைக்ரோ நோட்ஸை பற்றி தான். ஸோ மைக்ரோ நோட்ஸ் அண்டு ஷார்ட்ஸ் நோட்ஸ் அவைலபிள் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ நோட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கூட என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஸோ பைகாட் அதாவது மனப்பாடம் பண்ணிடுவோம். இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ரிக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. சரிங்களா. ஸோ நமக்கு மைக்ரோ நோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 5300 தான். ஸோ வித்தவுட் டெஸ்ட் பேஜ் அப்படின்னா சரிங்களா. ஸோ அவங்க டிஸ்கஷன் கேட்டதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மாதிரி இப்போ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரம், வேறு ஆர்கல் டயக்ராம், இன்னர் ஸ்பியர் அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம், ஆக்சிடேட்டிவ் அடிஷன், ரிடக்டிவ் எலிமினேஷன், நான் அக்வா சால்ட், இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்குல்லையா. அதில் எப்படி கொஸ்டின்ஸ் வரும், ஸோ எந்த மாதிரி எடுப்பாங்க, ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது இந்த மைக்ரோ நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ், ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸை நீங்கள் எப்படி ஸோ அங்கே அப்ளை பண்ணணும், ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் இதில் இருந்து அந்த பாயிண்ட்டை எப்படி நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5-6 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக ஸோ நிறைய பேர் அமௌண்ட் கட்டியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கை சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட ஸோ இதை நீங்கள் படித்தா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா. மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த 5300 அப்படிங்கிறது மெட்டீரியலுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து இந்த டிஸ்கஷனுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. சரிங்களா. ஸோ இது வந்து நானாக விருப்பப்பட்டு தான் உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ அப்படின்னா தான் இந்த இதை வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பெரிய சிலபஸ் அப்படிங்கனால இதை நீங்கள் எங்கேருந்து கவர் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி எக்ஸாமுக்கு வரும், எந்த டாபிக்ஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நான் வந்து ஆல்ரெடி கேட்டு சிஎஸ்ஆர் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறதுனால அதில் இருக்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணியிருக்கனால ஸோ அதிலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக நியூவாக ஆட் பண்ணியிருக்க சிலபஸில் வந்து ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத ஸோ உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரிங்களா. ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணி அங்கே ஆன்சர் பண்ணிடுங்க. சரிங்களா. எல்லா டாப்பிக்குமே நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும். எது வந்து அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்களோ ஸோ ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் லாஸ்ட்டு 3 யூனிட்ஸ் ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த மாதிரி தான் படிக்கணும், ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த நோட்ஸில் அப்படின்றத உங்களுக்கு ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு நமக்கு ஸோ அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா. ஸோ இப்போ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஜய்குமாரில் இருக்கும். ஸோ இந்த இதை எப்படி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் அஜய்குமார். அப்போ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லெபார்ட்டரி அலவுடு அண்டு ஸ்பின் அலவுடாக இருக்கும். இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டென்ஸ் அப்சார்ப்ஷன் கலர். என்ன கலர்னு கேட்பாங்க, இன்டென்ஸ். ஸோ இது வந்து இன்டென்ஸ் கலராக இருக்குது. இது என்ன இது ஸ்பெக்ட்ரான்னு கேட்பாங்க, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ எப்படி கேட்டாலும் ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் எப்படிலாம் மேட்ச் த ஃபாலோயிங் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கணும். ஸோ அது எல்லாமே அந்த டிஸ்கஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி எப்படி கேட்டாலும் நீங்கள் ஸோ 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ லெபார்ட்டரி அலவுடு அப்போ ரூல் வந்து டெல் எல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கணும். ஸ்பின் அலவுடு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து 0வாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு. நெக்ஸ்ட் இதோட கிளாசிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். இன்டர்வேலன்ஸ் அப்படின்னா மெட்டல் டு மெட்டல். சரிங்களா. மெட்டல் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், இன்ட்ராலிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா. மேக்ஸிமம் இதுலேயே நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ MnO4- இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 நமக்கு +7. ஸோ டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்டிலேருந்து மெட்டலுக்கு போகும். ஸோ இது வந்து கலர்டு காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷனில் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரான்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை நீங்கள் டிக் பண்ணணும். இல்லை சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா இல்லாமல் உங்களுக்கு லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா. இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்தது தான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலவுடு அண்டு
அலௌடு வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டி அண்டு ஸ்பின் அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெபார்ட்டி அலௌடுன்னு நமக்கு தெரியல, அது ரூல்ஸ் தெரியும். லெபார்ட்டி அலௌடாக இருக்கணும் அப்படின்னா ஸோ டெல் எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இப்படி இருக்கணும் ரூல்ஸ். சரிங்களா? அப்போது இப்போ ஜெரேடு டு ஜெரேடு டிரான்சிஷன் நடந்ததுன்னா, அன்ஜெரடு டு அன்ஜெரடு நடந்தது அப்படின்னா இதெல்லாம் லெபார்ட்டி பர்பிடன். ஸோ லெபார்ட்டி பர்பிடன் அர்த்தம். இதுவே அன்ஜெரடு டு ஜெரேடு, ஜெரேடு டு அன்ஜெரடு டிரான்சிஷன் நடந்ததுன்னா இது லெபார்ட்டி அலௌடு. ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். சரிங்களா? அப்போது எஸ் ஆர்பிட்டால் நமக்கு தெரியும், இது 1, எஸ்ன்னா 0. ஸோ எல் வேல்யூ நமக்கு தெரியல, 0. டேர்ம் சிம்பிளில் படிச்சிருப்போம். P1, டி அப்படிங்கிறது 2, எஃப் அப்படிங்கிறது 3. சரிங்களா? அப்போ எஸ் அப்படிங்கிறது ஜெரேட், பி அப்படிங்கிறது அன்ஜெரேட், டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஜெரேட், எஃப் அப்படிங்கிறது அன்ஜெரேட். சரிங்களா? இப்போது MnO4 மைனஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து பெருமாங்கனேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க, லெபார்ட்டி அண்டு ஸ்பின்னி. ஸோ இதுனா என்ன அப்படின்னா, அப்போது இது வந்து D0வாக இருக்குது, டி எலக்ட்ரான் இல்லையே இல்லை. அப்போ என்ன பண்ணால் வேக்கண்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேக்கண்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? இதில் நமக்கு லோன் பேர் இருக்குது, நமக்கு தெரியும் லோன் பேர் இருக்கும். ஸோ ஆக்சிஜனோடு நமக்கு ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். 1s2 சாரி ஸோ 1s2 2s2 2p6 வரும், சாரி 2p4 வரும். அப்போ 1 2 3 4. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுன்னா ஸோ எலக்ட்ரான் அப்போ டிரான்சிஷன் எப்படி நடக்கும், அப்போது இங்கே இருக்க 2 எலக்ட்ரான் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுதான் இப்படி போட்டிருப்பாங்க புக்லாம். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் நடக்கும் ஆக்சிஜன்லேருந்து. அப்போது நமக்கு தெரியும் இது வந்து பி ஆர்பிட்டால், இது வந்து டி ஆர்பிட்டால். ஸோ இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஸோ இந்த 2 எலக்ட்ரான் தான் போகுதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் உங்களுக்கு கிளியராக போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? அப்போது பி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது நமக்கு இங்கே பாருங்கள் அன்ஜெரேட், டி ஆர்பிட்டால் இங்கே எம்டி டி ஆர்பிட்டால் தானே போகுது, டி அப்படிங்கிறது ஜெரேடு. அப்போது அன்ஜெரேடுலேருந்து ஜெரேடுக்கு வருது அப்படின்னா நமக்கு லெபார்ட்டி அலௌடு. புரியுதுங்களா? ஸோ அன்ஜெரேட்லேருந்து ஜெரேடுக்கு வந்து டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னா அது லெபார்ட்டி அலௌடு. ஸோ அதனால தான் இங்கே லெபார்ட்டி அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி பார்க்கணும். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஃபார்முலா தெரியும் நமக்கு, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s + 1 ஃபார்முலா. சரிங்களா? அப்போ நம்ம வந்து டிரான்சிஷன் பார்க்கணும், பிஃபோர் டிரான்சிஷன் ஆஃப்டர் டிரான்சிஷன் ரெண்டையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போது பிஃபோர் டிரான்சிஷன் அப்போ இப்படி இருந்திருக்கு, ஆஃப்டர் டிரான்சிஷன்னா இந்த 2 எலக்ட்ரான் போனதுக்கப்புறம் ஸோ இது எப்படி இருக்கும் 1 2 இது மட்டும்தான் இருக்கும். இந்த 2 எலக்ட்ரான் தான் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததை பாருங்கள், பிஃபோர் டிரான்சிஷனுக்கு முன்னாடி. அப்போது நமக்கு 2s + 1 ஃபார்முலா தெரியும். அப்போது எஸ் அப்படிங்கிறது நமக்கு எஸ் அப்படிங்கிறது n/2, n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ பிஃபோர் டிரான்சிஷனில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ s = 2/2 கேன்சல் பண்ணால் நமக்கு s வந்து 1 வருது. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது 2 × s-க்கு பதிலாக நம்ம 1 கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு +1, அப்போ நமக்கு 3 வருது இல்லையா? ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 வருது. எப்போ அப்படின்னா பிஃபோர் டிரான்சிஷன், பிஃபோர் டிரான்சிஷனாக நமக்கு 1 வருது. ஸோ ஆஃப்டர் பிஃபோர் டிரான்சிஷன் நமக்கு 3 வருது. ஆஃப்டர் டிரான்சிஷன் பாருங்கள், ஸோ அதே தான். ஸோ ஆஃப்டர் டிரான்சிஷன் அப்படிங்கிறது அப்போது நமக்கு இங்கே பாருங்கள், ஆஃப்டர் டிரான்சிஷன் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு 3 தான் வரும். சரிங்களா? 2 அன்பேர்டு எலக்ட்ரான் தானே இருக்குது. ஸோ அப்போ 3 தான் வரும். அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் இன் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0 வரும். சேஞ்ச் இன் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 0 வரும். சரிங்களா?
இதுவே இங்கே எஸ்ஸுக்கு வேல்யூ நம்ம சரி இங்கே பி ஆர்பிட்டால் நமக்கு 1 வரும், வேல்யூ பாருங்கள் 1 இருக்கு, டி ஆர்பிட்டாலுக்கு 2 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ 1 தான் வரும். சரிங்களா, இங்கே 2 இருக்கு, 2 - 1 1 வரும். அப்போ நமக்கு இந்த ரூல் தெரியும் இல்லையா, சேஞ்சின் அந்த எல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +or-1. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ண அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது +or-1 இருக்கலாம். ஸோ அதுதான் அந்த ரூலோட இது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணி காமிச்சிடுவேன். சரிங்களா, ஸோ இதை இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். இதில் நிறைய விதமாக கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பாருங்கள். மெட்டல் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டாக இருக்கும். அப்படின்னா தான் லிகாண்ட் என்ன பண்ண முடியும்னா மெட்டலுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா, இது வந்து மெட்டல் வந்து எலக்ட்ரான் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். லிகாண்ட் வந்து பைடோனார் லிகாண்டாக இருக்கணும். பைடோனார் லிகாண்ட் அப்படின்னா ஸோ மோர் தான் 2 லோன் பேர் ஆட்டம் இருக்கணும். ஸோ அதுதான் பைடோனார் லிகாண்டு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த லிகாண்டு இருந்ததுன்னா இது எல்லாமே லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். எக்ஸாம்பிள்ஸு கீழே நம்ம கொடுத்துருப்போம். இதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது. சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த எனர்ஜி ஆர்டர் கேட்பாங்க. ஸோ லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ஆர்டர் கேட்டாங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ வெனேடியம் சைஸ் பாருங்கள், வெனேடியம் சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். இப்போ குரோமியம் பாருங்கள், குரோமியத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். மேங்கனீஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்படி நீங்கள் சும்மா இந்த மாதிரி கிடையாது, நீங்கள் இப்படி யா வச்சுக்கணும். ஸோ அப்போ எனர்ஜி டிரான்சிஷன் ஸோ இப்படி யா வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போது ஸோ அதிகமான எனர்ஜி யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸோ சைஸ் அதிகமாக இருந்தால் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ வேவ் லென்த் ஆர்டர் கேட்டாங்கன்னா ஸோ எனர்ஜி வேவ் லென்த்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறனால அந்த ஆர்டர் ஆப்போசிட்டில் எழுதணும். சரி, நீங்கள் பார்க்கும்போது லிகாண்ட் டு மெட்டல் எனர்ஜி ஆர்டர் கேட்டிருக்காங்களா, ஸோ லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வேவ் லென்த் ஆர்டர் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ வேவ் லென்த் ஆர்டர்னா ரிவர்ஸில் போடணும். இதுவே மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா அப்போ மெட்டல்லேருந்து லிகாண்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக மெட்டல் எப்படி இருக்கணும், ரிச்சாக இருக்கணும். அப்போனா லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கணும். கண்டிப்பாக ஃபில்டு டி ஆர்பிட்டாலாக இருக்கணும். லிகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி 5 ஸ்டார் ஆர்பிட்டால் இருக்கணும். சரிங்களா, இதெல்லாம் 1 மார்க்கில் பிஜிடிஆர்பியில் வரும். ஸோ இப்படி தான் 1 மார்க் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லிகாண்டு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை எல்லாமே மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். இப்போ நிக்கல் CO4 இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. அதை இப்படி கொடுத்து இது ஒரு கலர் இருக்குது, இந்த கலருக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறப்ப இது எக்ஸாம்பிளில் இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் நிக்கல் CO4 கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. இதை பார்த்துட்டு ஓகே இது வந்து மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ஆக்சிடேஷன், அதாவது ஃபில்டு டி ஆர்பிட்டால் இருக்குது. நீங்கள் லிகாண்டை வச்சு பிஜிடிஆருக்கு மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த லிகாண்டு என்ன லிகாண்டோ அதை வச்சு நீங்கள் லிகாண்ட் டு மெட்டலாம், மெட்டல் டு லிகாண்டான். சரிங்களா, ஸ்பெசிஃபிக்காக கலர் கூட சில டைம் கேட்டு வச்சுறாங்க. ஸோ அதனால் அந்த கலர்லாம் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்டர்வேலன்ஸ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். இது ஒன்றும் இல்லை, மெட்டல் டு மெட்டல் நடக்கணும். ஸோ ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டலுக்கு. ஸோ ப்ரூசியம் ப்ளூ இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு 2 FE இருக்கும், இங்கே ஒரு FE இங்கே ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அப்போது 2+லேருந்து 3+க்கு ட்ரான்சிஷன் நடக்கிறதுனால தான் இது வந்து இந்த கலரில் இருக்குது. சரிங்களா, ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இது என்ன கலர்னு கூட கேட்பாங்க, ப்ரூசியன் ப்ளூ. இந்த மாதிரி நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுக்குங்க. இதுதான் நம்ம கொடுக்குற மைக்ரோ நோட்ஸ். இந்த நோட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ மெட்டல் பாண்ட் இருக்கிறனால கலர் இருக்கும். சரிங்களா, இங்கே சிக்மா டு சிக்மா ட்ரான்சிஷன் நடக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கலர்டு காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா சிக்மா டு சிக்மா ஸ்டார் நடக்கிறதுனால. இந்த குவாட்ரபிள் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் ராயல் ப்ளூ கலரில் இருக்குது, இது ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாம் இது வந்து மேக்ஸிமம் டிஆர்பிக்கு வராது இருந்தால் அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்கோம். 10 to 10 ஸ்டார் நடக்கும். இவ்வளோதான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை படித்தாலே போதும். இன்கேஸ் சில பேருக்கு கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸு
ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் மட்டும் சரிங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களே ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கில். ஸோ அதை மட்டும் லைட்டாக உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மாதிரியாக டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக சென்ட் பண்ணிடுவோம். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் வாங்கிடுறீங்க இல்லையா. ஆமாம், 12ஆம் தேதி உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி கொரியர் பண்ணிடுவோம். உங்களுக்கு 14ஆம் தேதிக்குள்ளே ஆகஸ்ட் 14க்குள்ளே உங்களுக்கு கையில் கிடச்சிரும் சரிங்களா. அப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஒரு கிளான்ஸ் விட்டீங்க அப்படின்னா நான் ஆகஸ்ட் 20க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஏரியாஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணிடுவோம். சரி, இந்த ஏரியாவில் இப்படி தான் வரும், நீங்கள் இப்படி தான் நீங்கள் எக்ஸாம் காலில் அப்ளை பண்ணணும் சரிங்களா. அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் அக்டோபர் 10 வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து கூடயே வருவேன் கண்டிப்பாக சரிங்களா. ஸோ நீங்கள் மட்டும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ லாஸ்ட்டு 3 யூனிட்லேயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும், இந்த பாயிண்ட்டை நீங்கள் இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுவுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா. கண்டிப்பாக அதிகபட்சம் பாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பெரிய சிலபஸ்னால ஒன்றும் பயப்பட வேணாம் சரிங்களா. அதுலேருந்து ஒரு குறிப்பிட்டது மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். ஸ்பைரலாக வாங்கி படிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி விட்டு போனாலே போதும். இதை நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதை மட்டுமே மேக்ஸிமம் படிச்சுட்டு ஒரு 10 தடவை 10 டைம்ஸ் ரீகால் பண்ணிட்டாலே போதும் சரிங்களா. அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.